கிபி 1914 ஜெர்மனி நாட்டின் கல்லறை சிற்றாலயத்தில் தொடங்கிய மரியன்னையின் பக்தி இயக்கம் இன்று 35 நாடுகளில் 200க்கும் மேற்பட்ட ஒரே மாதிரியான ஒரே அளவிலான திருத்தலங்களை கொண்டுள்ளது. இந்தியாவில் மட்டும் கேரளாவில் 3, கர்நாடகாவில் 2 மற்றும் தமிழ்நாட்டின் மதுரையில் 1 என மொத்தம் 6 திருத்தலங்களை கொண்டுள்ளது. இந்த படத்தில் காணும் அன்னைதான் மகா ஆச்சரியத்துக்குரிய அன்னை. வணக்கம் நண்பர்களே, இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் திருத்தலம் ஆச்சரியத்துக்குரிய மாதா திருத்தலம். இந்த மாதா ஷோன்ஸ்டாட் மாதா என்றும் அழைக்கப்படுகிறார். ஷோன்ஸ்டாட் என்பது ஜெர்மனியில் இருக்கும் ஒரு சிறிய ஊர். அந்த ஊரில்தான் 1914 ஃபாதர் ஜோசப் கென்டனிச் என்ற குருவானவரால் இந்த அப்போஸ்தோலிக்க கத்தோலிக்க மரியன்னை இயக்கம் துவக்கப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபையின் மறுமலர்ச்சிக்காக தொடங்கப்பட்ட இயக்கம்தான் இது. 1914 துவங்கப்பட்ட இந்த இயக்கம் இன்று பலாயிரம் குருக்களும் கன்னியர்களையும் கொண்ட ஒரு இயக்கமாக உலகம் முழுவதிலும் 110 நாடுகளில் பரவி இருக்கிறது. 1914 ஃபாதர் ஜோசப் கென்டனிச் மற்றும் சில பல்லோட்டின் குருமடத்தின் மாணவர்கள் சேர்ந்து ஷோன்ஸ்டாட்டில் இருந்த ஒரு கல்லறை சிற்றாலயத்தில் முதலில் அன்பின் உறுதிமொழியை ஏற்றார்கள். அந்த சிற்றாலயம்தான் பிற்காலத்தில் ஷோன்ஸ்டாட் அன்னையின் திருத்தலமாக போற்றப்பட்டு வந்தது. பின்னாட்களில் எங்கெல்லாம் இந்த இயக்கம் விரிவடைந்ததோ அங்கெல்லாம் ஷோன்ஸ்டாட் அன்னைக்கு திருத்தலங்கள் கட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் இதன் சிறப்பு என்னவென்றால், அப்படி கட்டப்பட்ட எல்லா திருத்தலங்களும் அளவிலும் தோற்றத்திலும் மாதிரியிலும் ஜெர்மனியின் ஷோன்ஸ்டாட் நகரில் இந்த இயக்கம் துவங்கப்பட்ட அந்த சிற்றாலயத்தை போலவே சிறிதும் மாற்றமில்லாமல் கட்டப்பட்டது. இதுவரை 35 நாடுகளில் 200க்கும் அதிகமான திருத்தலங்கள் கட்டப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் ஒரே மாதிரி மற்றும் ஒரே அளவிலானவை. இந்தியாவில் மட்டும் 6 திருத்தலங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் பெங்களூருவின் நாகசந்திராவில் இருக்கும் இந்த திருத்தலம். 1915 ஒரு ஆசிரியை தன்னிடமிருந்த மாதாவின் ஒரு ஓவியத்தை பல்லோட்டின் குருமடத்துக்கு தந்தார். அதுதான் இன்று வரை மகா ஆச்சரியத்துக்குரிய மாதா, ஷோன்ஸ்டாட் மாதா என்ற பெயர்களில் உலகமெங்கும் வணங்கப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து ஷோன்ஸ்டாட் மாதா திருத்தலத்திலும் திருப்பீடம் அச்சு அசலாக இப்படியே தான் இருக்கும். பலிபீடமும் அதில் இருக்கும் அனைத்து சுரூபங்களுமே அழகான வேலைப்பாட்டில் மரத்தினால் செய்யப்பட்டவை.
நீங்கள் தமிழ்நாட்டில் இருப்பவர்களாக இருந்தால் மதுரை மாநகரின் திருமால் நகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ள ஷியோன்ஸ்டாட் மகா ஆச்சரிய அன்னையின் திருத்தலத்திற்கு சென்று வரலாம். திருப்பீடத்தில் இருக்கும் முக்கிய குறிப்பிடத்தக்க விஷயங்களை கவனிக்கலாம் வாருங்கள். புனித சூசையப்பரின் திருச்சுரூபம் மரத்திலானது. சிலுவையில் தொங்கும் இயேசு, பக்கத்தில் மரியன்னை. ஷியோன்ஸ்டாட் அன்னையின் திருவோவியம். தந்தையாகிய இறைவனை குறிக்கும் கண், தூய ஆவியாகிய இறைவனை குறிக்கும் புறாவடிவம். திருத்தூதர்களான புனித பவுல் மற்றும் புனித பேதுரு அவர்களின் திருவுருவங்கள். நற்கருணை பேழை. புனித மிக்கேல் அதிதூதரின் திருவுருவம். பக்தர்கள் விண்ணப்பங்களை எழுதி போடும் ஒரு ஜாடி.
பக்தர்கள் மெழுகு திரிகளை ஏற்றும் இடத்தை வெளியே காணலாம். இவர்தான் ஃபாதர் ஜோசப் கென்டனிச். ஜெர்மனி நாட்டின் ஷுவன்ஸ்டாட்டில் 1914 இந்த ஷுவன்ஸ்டாட் அப்போஸ்தலிக்க இயக்கத்தை தொடங்கி வைத்தவர். கிபி 1914 அக்டோபர் 18 முதலில் ஷுவன்ஸ்டாட் சிற்றாலயத்தில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அந்த நாள்தான் இதுவரையிலும் உலகமெங்குமுள்ள அனைத்து திருத்தலங்களிலும் ஆண்டு விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஜெர்மனியிலிருந்த ஒரு கல்லறையின் சிற்றாலயம் 100 ஆண்டுகளில் 100க்கும் அதிகமான நாடுகளில் 200க்கும் அதிகமான திருத்தலங்களாக பரவியது ஒரு அதிசயம்தானே. இந்த திருத்தலத்தின் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.